இந்தியாவில் இணையத்தை முழுமையாக மாற்றப்போகும் ஒரு புதிய கட்டத்திற்கு நாம் நெருங்கியிருக்கிறோம். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்திய தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து செயற்கைக்கோள் இணைய சேவைகளுக்கான உரிமத்தை பெற்றிருக்கிறது. இது நாட்டில் வணிக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கிறது. யுடெல்செட் ஒன் வெப் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் ஆகியவற்றிற்கு பிறகு ஸ்டார்லிங்க் இந்த உரிமத்தை பெற்ற மூன்றாவது நிறுவனமாகும். ஸ்டார்லிங்கின் நோக்கம் தெளிவானது. இந்தியாவின் தொலைதூர மற்றும் இணைய வசதி குறைந்த பகுதிகளில் இணைய அணுகலை வழங்குவது. இந்த நிறுவனத்தின் சேவைகள் அடுத்த 2 மாதங்களில் இந்தியாவில் தொடங்கப் போகின்றன. புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க ஸ்டார்லிங்க் 1 மாத இலவச சோதனை வாய்ப்பையும் வழங்குகிறது. ஆனால் இதில் உள்ள ஒரு முக்கியமான கேள்வி விலை. ஸ்டார்லிங்க் சாதனத்தின் விலை ரூபாய் 33,000, மேலும் மாதாந்திர சந்தா ரூபாய் 3,000 வரை. இது இந்தியாவின் விலை உணர்திறன் கொண்ட சந்தைக்கு மிகுந்த சவாலை உருவாக்குகிறது. இதில் ரிலையன்ஸ் ஜியோவுடன் ஒப்பிட்டால் பெரிய வித்தியாசம் தெரிகிறது. ஜியோ ஃபைபர் திட்டங்கள் ரூபாய் 399 முதல் ரூபாய் 1,499 வரை மட்டுமே. மேலும் நிறுவல் கட்டணமும் ஸ்டார்லிங்குடன் ஒப்பிடும்போது மிக குறைவு. ஜியோ ஃபைபர் டு த ஹோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இது நமக்கு தெரிந்த அதிவேக மற்றும் நிலையான இணைய சேவையை வழங்கும் வழி. அதே நேரத்தில் ஸ்டார்லிங்கின் செயற்கைக்கோள்கள் நம் மேலே விண்வெளியில் சுற்றி கொண்டிருப்பவை. அதனால் எவ்வளவு தொலைதூர இடமோ அங்கு கூட இணைய இணைப்பு தர முடியும். வங்கதேசம், பூட்டான் போன்ற நாடுகளிலும் ஸ்டார்லிங்கின் சாதன விலை இதே ரூபாய் 33,000 தான். தற்போது 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்படும் ஸ்டார்லிங்க் குடியிருப்பு மற்றும் மொபைல் பயனர்களுக்கான தனித்தனி திட்டங்களை வழங்குகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஸ்டார்லிங்க் இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஜியோ மற்றும் ஏர்டெல் ஆகியோருடன் ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டுள்ளது. எல்லாம் சரி, ஆனால் விலை உயர்வு போன்ற சவால்களை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள்? இந்திய சந்தையில் ஸ்டார்லிங்க் இடம் பிடிக்குமா இல்லையா என்பதற்கான பதில் நிச்சயமாக சந்தையின் எதிர்வினையை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படும்.